பச்சை பயிறு துவரப்பருப்பு எல்லாம் 1 கிலோ 2 கிலோ வாங்குறாங்களாங்க அம்மா. அதெல்லாம் பூச்சி பிடிச்சிக்குது, செல்லு பிடிச்சிக்குது இல்லை ஒவ்வொரு இந்த மாதம் காய வைக்கணும்னு சொல்லுவாங்களா, அதெல்லாம் எந்த மாதம் தெரியுமா? மாதத்துல பங்குனி இல்லை. நல்லா காய போட்டு பச்சை பயிற்சி வறுத்து வச்சுக்கலாம். அப்புறம் பூச்சி பிடிக்காம இருக்கிறதுக்கு. ஆமாம், வறுத்து வச்சுட்டா செடி பிடிக்காது. சீரம் வெயில் வச்சுட்டாலும் காய போட்டால் அதுவும் செடி பிடிக்காது. பருப்புக்கு 2 மிளகாய் போட்டு வச்சா உளுந்து பருப்புக்கும் பிடிக்காது. என்ன மிளகாய் போட்டு வச்சுக்கிறதா? என்ன வர மிளகாய் போட்டு? வர மிளகாய் தான் சும்மா உள்ள போட்டு வச்சுக்கிறதா? போட்டு கலக்கி விட்டா பூச்சி வராது. அப்புறம் வெந்தயத்துக்கெல்லாம் காய் போட்டு வச்சுட்டா உழுக்காதுங்க. ஒவ்வொருத்தர் கொஞ்சம் கொஞ்சமாக வாங்குறவையெல்லாம் எல்லாம் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு பழகிட்டாங்க இப்போல்லாம். ஃப்ரிட்ஜில் போட்டு எல்லாம் தட்டத்துலேயும் காய்ச்சி இல்லாத பக்கம் வச்சு காய் போட்டு புடச்சி இந்த மாதம் இந்த பங்குனியில் தான் வைக்கணும். ஆமாம், பங்குனிலையும் மாசியில் வைக்கலாம். மாசி பங்குனிக்கு தான் போய் வாங்கிட்டு வராங்க நம்ம. அப்போ இப்போ காய் போட்டால் 1 வருஷத்துக்கு ஒன்றும் பண்ணாது. ஒன்றும் பண்ணாது. உளுந்து பருப்பு எல்லாம் காய் போட்டு வச்சுட்டா உழுக்காது. கடல் பருப்பு, உளுந்து பருப்பு, தட்டுப்பயிறு இதெல்லாம் வாங்கிட்டு வந்தோம். தட்டுப்பயிருக்கு 2 மிளகாய் போட்டு வைக்கணும் காய் போட்டு, அப்படின்னு போட விட்டு போகும். வெந்தயம் அப்படித்தான் 1/4 கிலோ வாங்கிட்டு வந்தீங்கன்னா காய் போட்டு எடுத்து வச்சா வேணும்னு வச்சுக்கலாம். ரசத்துக்கு பொடி பண்ணி வச்சுக்கலாம். ஏதோ இட்லிக்கு போடலாம், தேர்வு போட்டுக்கலாம். அப்புறம் கடுகு நல்லா காய் போட்டு புடச்சி வச்சுட்டா 1/2 கிலோ வாங்கினாலும் உனக்கு தேட்டு கடுகு எல்லாம் வருஷத்துக்கு வாங்கி வச்சுக்கிறது. ஆமாம், வருஷத்துக்கு வாங்கி வச்சுட்டா கிடக்கு, வாங்க தேவையில்லை.